ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அம்மி சட்னி. இன்றைக்கி டியூஸ்டே ட்வின்ஸில் தண்டுக்கீரையை யூஸ் பண்ணி 2 வகையான கடைசல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது புளி போட்டு செய்கிற புளி கடைசல் புளிக்கீரை. ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது பூண்டு போட்டு செய்கிற பூண்டு கீரை. இந்த 2 வகையான கீரையும் எப்படி செய்கிறதுன்னு தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளோட அம்மி சட்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம புளிக்கீரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கட்டு தண்டுக்கீரை எடுத்துருக்கோம். புளிக்கீரையை தண்டுக்கீரை யூஸ் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆஞ்சி எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ ஒரு வானலில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த கீரையெல்லாம் சேர்த்து வேக வச்சிடலாம். ஆஞ்சி வச்சுருக்கிற கீரையெல்லாம் தண்ணியில் சேர்த்துடலாம். காரத்துக்காக 7 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம். இப்போ கீரையை வேக வச்சிடலாம். கீரை சேர்த்து கொஞ்ச நேரத்துலேயே அது சுருங்கிடும். கீரை வெந்துடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு அதோட காம்பு பகுதி எடுத்து நசுக்கி பார்த்தோம் அப்படின்னா அது நல்லா மசியணும். அதுக்கப்புறமா தான் நம்ம புளி சேர்க்கணும். புளி ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம் அப்படின்னா அது மறுத்து போன மாதிரி ஆகிடும். கீரை சரியாக வேகாது. கீரை நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம புளியை சேர்த்துடலாம். கீரை நல்லா வெந்துட்டதுனால புளியை சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் வேக வச்சா போதும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து கடைஞ்சிடலாம். கீரையை வேக வைக்கும் போது தண்ணி அளவாக சேர்த்ததுனால இப்போ வெந்ததுக்கப்புறம் சரியாக இருக்குது. கீரையெல்லாம் வெந்துடுச்சு. இப்போ கீரை கடையிற சட்டியில் மாற்றி கடைஞ்சிடலாம். உங்ககிட்ட கீரை கடையிற சட்டி இல்லைன்னா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ கீரை நல்லா மஞ்சதுக்கப்புறமா இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு கீரையை மறுபடியும் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். புளிக்கீரையை ஃபுல்லாக கடைஞ்சாச்சு. இப்போ வடகம் தாளிப்பு போட்டுடலாம். புளிக்கீரைக்கு இது மாதிரி வடகம் தாளிப்பு போட்டு அதுக்கப்புறம் ஒரு தடவை கடைஞ்சிட்டு எடுத்தோம் அப்படின்னா கீரை நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ரைஸில் போட்டு சாப்பிடும்போது நல்ல வாசமாக நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு புளிக்கீரை ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இதே தண்டுக்கீரையை யூஸ் பண்ணி பூண்டு கீரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு வானலில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம பூண்டு சேர்க்க போகிறதுனால அதிகமாக பச்சை மிளகாய் தேவைப்படாது. இப்போது ஆஞ்சி வச்சுருக்கிற கீரையெல்லாம் சேர்த்துடலாம். இப்போ இது வேகட்டும். இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 15 பல் அளவுக்கு பூண்டை உரித்து வச்சுருக்கோம். கீரை வெந்ததுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். கீரை இது மாதிரி பாதி அளவு வெந்ததுக்கப்புறமா உரித்து வச்சுருக்கிற பூண்டெல்லாம் சேர்த்துடலாம். பூண்டை முதல்லையே சேர்க்காம கீரை பாதி அளவு வெந்ததுக்கு அப்புறமா சேர்த்தோம் அப்படின்னா பூண்டு கீரையில் பூண்டோட வாசம் நல்லா தெரியும். ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம் அப்படின்னா அது ரொம்பவும் வெந்து பூண்டு வாசம் கீரையில் அவ்வளோவா தெரியாது. அதனால தான். இப்போ பூண்டும் நல்லா வெந்துடுச்சு. இதை நம்ம கீரை கடையிற சட்டியில் மாற்றி கடைஞ்சிடலாம். கீரையை வேக வைக்கும் போது மூடி போட்டு வேக வைக்காமல் கொஞ்சம் திறந்தே வேக வச்சோம் அப்படின்னா கீரையோட அந்த கலர் ரொம்பவும் மாறாத நல்லா க்ரீனாக நல்லாயிருக்கும். பூண்டு கீரையில் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்து வேக வச்சுருக்கறனால கடையிறது ரொம்பவே ஈஸி. 2 நிமிஷத்தில் ஈஸியாக கடைஞ்சிடலாம். இப்போது கீரையெல்லாம் கடைஞ்சாச்சு. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து மறுபடியும் நல்லா கடைஞ்சிடலாம். பூண்டு கீரைக்கு தாளிப்பு எதுவும் போட தேவையில்ல. கடைஞ்சிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். பூண்டு கீரை நமக்கு ரெடி. இந்த பூண்டு கீரையை சூடான சாதத்தில் சேர்த்து 1 ஸ்பூன் நெய் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி டியூஸ்டே ட்வின்ஸில் நம்ம பார்த்த இந்த தண்டுக்கீரை பூண்டு கடைசலும் தண்டுக்கீரை புளி கடைசலும் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். கீரை வகைகளை வாரத்துக்கு 2 தடவையாவது உணவில் சேர்த்துப்போம். ஆரோக்கியமாய் வாழ்வோம். நன்றி.